அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். காலையில் எழுந்த உடனே தொடர் தும்மல் இருக்கிறது. இந்த தும்மல் அப்படிங்கும்போது நம்ம எல்லாரும் சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நம்ம உடம்புல வெப்பநிலை மாறுபாடுனால இல்லை ஸ்ட்ரெஸ்னால இந்த மாதிரியான காரணங்களால கூட காலையில் எழுந்த உடனே தொடர் தும்மல் இருக்கலாம். நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் இதற்கு காரணம் என்ன, இதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு தெரியல. ஸோ காலையில் எழுந்த உடனே இருக்கக்கூடிய தொடர் தும்மல், இதற்கான காரணங்கள் என்ன, இதற்கான தீர்வு முறைகள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த காலையில் எழுந்த உடனே தும்மல் வருது அப்படிங்கிறதுல முதல் விஷயம் நிறைய பேருக்கு இருக்கிறது அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம பெட் அதில் ஏதாவது தூசி இருக்குது, இல்லை நம்ம பெட்ஷீட்டில் தூசி இருக்குது. அந்த காலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்போட டெம்பரேச்சர் மாறும். அந்த சமயத்தில் நமக்கு இந்த தூசி எல்லாமே ஒரு அலர்ஜியை கிரியேட் பண்ணும். ஆல்ரெடி உடம்பு பித்த உடம்பாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த அலர்ஜி இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரலாம். ஸோ இந்த காரணங்களால் காலைல எழுந்த உடனே தும்மலோட மூக்குலேருந்து தனித்தனியாக கொட்டுறது, மூக்கு அடைப்பு உண்டாகுது. சில பேருக்கு அது ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வரைக்கும் இந்த மாதிரியான தும்மலோட மூக்கிலேருந்து தண்ணி கொட்டக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இதை அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது இந்த டஸ்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம பாடி ரியாக்ட் பண்ணுறது, அதனால வருது. இன்னொரு விஷயம், ஒரு சிலருக்கு அலர்ஜியே இருக்காது, ஆனாலும் மூக்கிலேருந்து தனித்தனியாக கொட்டுறதோ இல்லை தும்மல் தொடர்ந்து இருக்கும். இது வாசோமோட்டார் ரைனைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நார்மலாக நம்ம தூங்கும்பொழுது உடல் ஒரு வெப்பநிலையில் இருக்கும். காலையில் எழுந்திருக்கும் போது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய வெப்பநிலை, அந்த குளிர்ந்த ஒரு காற்று உள்ளே போகும் பொழுது நம்மளோட மூக்கோட உள்பகுதியில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் அதிகமாக விரிவடைய ஆரம்பிக்கும். அதாவது வாசோமோட்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அந்த மாதிரி விரிவடையும் பொழுது அங்கே டஸ்ட் பார்ட்டிகல்ஸோ இல்லை சாதாரணமாக நம்ம உள்ள காற்று, கோல்டான ஒரு காற்று உள்ளே போனால் கூட நமக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வரும். ஸோ மெயினாக தும்மல் அப்படிங்கிறது மூக்குலேருந்து தனித்தனியாக கொட்டுறது இல்லாமல் மைல்டாக ஒரு தும்மல் மட்டும் தொடர்ந்து இருக்குது, ஒரு 10 தும்மல் 20 தும்மல் போடுறாங்க காலை நேரத்தில் மட்டும் அப்படின்னா அதை வாசோமோட்டார் ரைனைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மூன்றாவதாக நிறைய பேருக்கு மூக்கடைப்பு இருக்கும். அந்த மூக்கடைப்போட ஒரு தொடர்ச்சியாக வாயை திறந்துட்டே தூங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஸோ அதனால் வாய்ப்பகுதி ரொம்ப ட்ரை ஆகுறது, மூக்கோட உள்பகுதியில் ரொம்ப ட்ரை ஆகுது. இந்த மாதிரி வறட்சி அடைகிறதுனால காலையில் எழுந்த உடனே அந்த ஒரு மூக்கோட உள்பகுதியிலேருந்து நமக்கு கொஞ்சம் ஒரு ஈரப்பதம் வந்தது அப்படின்னாலே உடனடியாக தும்மல் வர ஆரம்பிக்கும். இது நிறைய பேர் இந்த நேசல் பாலிப் இருக்கிறவங்க இந்த விஷயத்தை உணரலாம். ஸோ வாயை திறந்துட்டே தூங்கக்கூடிய நபர்களுக்கும் காலையில் எழுந்த உடனே தும்மல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாலாவது, சைனஸ் பிரச்சனை இருக்குது. சைனசைட்டிஸ் மாதிரியான பிரச்சனை இருக்குது. அவங்களோட தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய காற்றறைகளில் சளி தேங்க ஆரம்பிக்குது. அது நைட்டில் தூங்கும் பொழுது அந்த சளி உள்ளேயே தேங்க ஆரம்பிக்கும். பட் காலையில் எழுந்திருக்கும் போது அந்த சைனஸ் ஓப்பன் ஆகி உங்களுக்கு சளி வெளியில் வரும் பொழுது தொடர் தும்மல் மூலமாக அந்த சளி வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த பாதிப்புகள் வரலாம். ஐந்தாவதாக ஜிஇஆர்டின்னு சொல்லக்கூடிய ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நைட்டில் தூங்கும் பொழுது நம்மளுடைய உணவு குழாய்க்கும் வயிற்றுப்பகுதிக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த வேல் வீக் ஆகிறதுனால வயிற்றுலேருந்து அமிலம் நம்மளுடைய தொண்டை பகுதிக்கும் நாசி பகுதிக்கும் இந்த அமிலத்தினுடைய அந்த காட்டம் நம்மளுடைய மூக்கு பகுதிக்கு வரும். ஸோ அப்போது அங்கே உள்ளே இருக்கக்கூடிய பகுதிகள் இன்ஃப்ளமேஷன் ஆகும். ஸோ அதனால் காலையில் எழுந்த உடனே தும்மல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எனக்கு எந்த விதமான அலர்ஜியும் இல்லைன்னு சொல்கிறவங்க ஆசிடிட்டி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தும்மல் வரலாம். இந்த 5 காரணங்களால தான் காலையில் எழுந்த உடனே உங்களுக்கு தும்மல் வருது. அதுவும் பித்த உடலினருக்கு ரொம்ப சீக்கிரமாக இந்த பாதிப்புகள் எல்லாமே வரும். ஸோ இந்த மாதிரி காலை நேரத்தில் தும்மல் இருக்குது அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம்? காலையில் எழுந்த உடனே நீங்கள் எண்ணெய் கொப்பளிக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை வச்சுக்கலாம். ஆயில் புல்லிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயோ இல்லைன்னா தேங்காய் எண்ணெயோ வாயில் நம்ம விட்டுட்டு நல்லா அதை கொப்பளித்து அதுக்கப்புறமா துப்பணும். இது நம்ம ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம செய்யணும். குறைஞ்சது ஒரு 3லேருந்து 4 நிமிஷமாவது நம்ம பண்ணணும். அப்படி பண்ணும் பொழுது தான் உங்களுடைய இந்த வாயோட உள்பகுதி, அதே மாதிரி நாசியோட உள்பகுதி, இங்கே எல்லாமே கொஞ்சம் எண்ணெயோட தன்மை, ஈரப்பதம் போகும் பொழுது இந்த தும்மலோட அளவு குறையும். ரெண்டாவது, நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆவி பிடிக்கக்கூடிய முறைகளை ஃபாலோ பண்ணலாம். ஆவி பிடிக்கக்கூடிய முறை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மஞ்சளோ இல்லை துளசி, கற்பூரவள்ளி இந்த மாதிரி இலைகளை போட்டு நம்ம ஆவி பிடிக்கலாம். அந்த மாதிரி பிடிக்கும்போது நம்ம சைனஸ் ஏரியாக்கள் அது ஓப்பன் அப் ஆகும். அதே மாதிரி நேசல் பாலிப் இருந்தாலும் அது கிளியர் ஆகும். நமக்கு ஒருவேளை ட்ரை ஏரியாவாக இருக்குது, நம்ம மூக்கோட உள்பகுதி ரொம்ப வறட்சி தன்மையோடு இருக்குது அப்படின்னா அது எல்லாமே மாற ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணலாம்.
மூன்றாவது, வாரத்துல 3 அல்லது 4 நாட்கள் நசிய சிகிச்சை முறைகள வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த நசிய சிகிச்சை முறைகள்னா என்ன அப்படின்னா, நம்ம மூக்கோட உள்பகுதியில எண்ணெய் துளிகள வந்து விடுறது. இந்த எண்ணெய் துளி வந்து அணு தைலம் மாதிரியான எண்ணெயோ, இல்ல வந்து சுக்கு தைலம் மாதிரியான எண்ணெய்களோ வந்து விடும் பொழுது, மூக்கோட உள்பகுதியில இருக்கக்கூடிய அடைப்போ, இல்ல பாலிப் இருக்கு அப்படின்னா, அது வந்து குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம, இது நம்மளுடைய சைனஸ் ஏரியாக்கள்ல இருக்கக்கூடிய சளியையும் இலக்கி வந்து வெளிய கொண்டு வரும். இது அணு தைலம் இல்லன்னா சுக்கு தைலம் வச்சு நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம வாரத்துல 3 நாள் இல்ல 4 நாள் ஒரு மருத்துவரோட ஆலோசனையோட நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, நமக்கு இந்த பிரச்சனைகள் வந்து குறையும். ஸோ இந்த தைலம் எல்லாம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்க, தும்பை இலையோட சாற வந்து நசியம் வந்து பண்ணலாம். இல்ல துளசி இலைகளோட சாற வந்து ஒரு 2 துளி நல்லா வந்து அத சாற எடுத்து வடிகட்டிறணும். ஒரு 2 துளி வந்து தலைய அண்ணாந்து இந்த மூக்கோட உள்பகுதியில வந்து நம்ம விட்டணும். ஸோ அந்த சாறு நம்மளுடைய வாய்ப்பகுதியில வரும். அதுக்கப்புறமா துப்பிட்டு வெதுவெதுப்பான வெந்நீர் வச்சு வாய் கொப்பளிக்கணும். இதே போல 3 முறை வந்து நம்ம செய்யணும். பெரும்பாலும் இதை காலை வேளைகள்ல நம்ம செய்யும் பொழுது நல்ல ஒரு மாற்றம் வந்து இருக்கும். இந்த ஒரு நசிய சிகிச்சை முறைகளையும் ஃபாலோ பண்ணும்போது அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து குறையும். காலையில எழுந்தவுடனே வரக்கூடிய தும்மலும் வந்து குறையும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், யாருக்கெல்லாம் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் இருக்கோ அவங்களுக்கும் இந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் நிறைய வரும். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு சுவாச பயிற்சிகள், தியான பயிற்சிகள் இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் இந்த பிரச்சனைகள் வந்து சரியாகும். அதே மாதிரி நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பாலில் மஞ்சள் மிளகு சேர்த்து வந்து எடுத்துக்கலாம். இதுவும் வந்து அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸை வந்து நமக்கு குறைக்கும். அடிக்கடி இஞ்சி சேர்ந்த டீ வந்து எடுத்துக்கிறது, அதே மாதிரி நமக்கு இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு அதிமதுரம் சேர்ந்த டீ வந்து எடுத்துக்கிறது, இந்த மாதிரிலாம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த காலையில் உண்டாகக்கூடிய தும்மலை வந்து குறைச்சிக்கலாம். பட் இதை பர்மனெண்ட்டாக சரி செய்யணும் அப்படின்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற ஒரு வழக்கத்தை வந்து முறைப்படுத்திக்கோங்க. ஸோ அந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடிய வழக்கம் வந்து உங்கள் உடலோட வெப்பநிலையை முறைப்படுத்தும், அலர்ஜியை வந்து குறைக்கும், அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். இந்த மாதிரி இந்த நோய்க்கு காரணமான எல்லா விஷயத்தையும் சரி செய்கிறதுனால எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடிய அந்த ஒரு முறையே வந்து உங்களுக்கு முழுமையான ஒரு நிவாரணத்தை வந்து கொடுக்கும். ஸோ இதெல்லாம் என்னால் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்கிறவங்க கஃப சமனி சிரப் வந்து எடுத்துக்கலாம். இந்த கஃப சமனி சிரப் 15 ml காலை இரவு 2 வேளையும் ஒரு 45 ml தண்ணீரோட தொடர்ந்து நம்ம ஒரு 2 மாதம் வந்து எடுத்துக்கும் போது இந்த பிரச்சனைகளோட தீவிரம் வந்து குறையும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இன்னைக்கு காலையில் எழுந்த உடனே தும்மல் வர்றதுக்கான 5 முக்கியமான காரணங்களையும் அதற்கான தீர்வுகளையும் நம்ம வந்து பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இந்த விஷயத்தை வந்து சொல்லுங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.